Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் copy trading. ஸோ copy trading பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் copy trading வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு எப்படி நாங்கள் வந்து செய்கிறது, எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாமா இல்லையா எல்லாமே வந்து தெளிவுபடுத்த போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அது ரிலேட்டடான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு பார்க்குறவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் காப்பி ட்ரேடிங். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காப்பி ட்ரேடிங்னு சொன்னால் என்ன, அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க, ட்ரேடிங் வந்து தெரியாதவங்க, ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறவங்க ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண நினைக்கிற டைம் அவங்களுக்கு வந்து காப்பி ட்ரேடிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதைத்தான் வந்து காப்பி ட்ரேடிங்னு சொல்கிறது. அதாவது தெரியாதவங்க இன்னொரு ஆள் மூலம் தெரியாதவங்களுக்கு வந்து அடுத்தவங்க ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கான லாபத்தில் வந்து சின்ன பங்கு வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிற ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொன்னால் எக்ஸ்எம் ட்ரேடிங். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்எம் ட்ரேடிங்ன்ற வந்து விளங்கி இருக்கும் என்ன சொன்னால் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தெளிவு இருக்கு. இப்போ வந்து அந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் போயிட்டு எப்படி காப்பி ட்ரேடிங் பண்ணுறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் வந்து லாபமும் இருக்கலாம், பெரிய அளவில் நட்டமும் இருக்கலாம். ஓகே, இந்த காப்பி ட்ரேடிங்ன்ற டைம் வந்து நாங்கள் சொல்ல போனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரேடரை வந்து நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். ஸோ அதுக்காக வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து அவரை வந்து நாங்கள் செக் பண்ணுறது, ஒரு சரியான ட்ரேடராக இருந்தால் நாங்கள் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ண இயலும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த காப்பி ட்ரேடிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஸ்க்ன்ற வந்து ட்ரேடிங்னு சொல்கிற டைம் ரிஸ்க்ன்ற வந்து எப்படியும் வந்து இருக்கும். ஸோ எங்களுக்கான சில ரிஸ்க்கை வந்து நாங்கள் தவிர்க்கிறது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளும் மேலும். ஸோ அதுக்கான சில வழிமுறைகளும் வந்து இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் வந்து இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 மில்லியன் பேருக்கு மேலே வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஓவர் 190 கண்ட்ரீஸ் 190 நாடுகளில் வந்து இந்த எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிற கம்பெனின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சரி, இவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தாலும் சரி, இவங்களோட பாசிட்டிவ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து விஷயத்துக்கு வரலாம். ஓகே, தெளிவாக வந்து காப்பி ட்ரேடிங்கை பற்றி சொல்கிறேன். உங்களோட எக்ஸ்எம் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களுக்கு இதில் பாருங்கள், இந்த மாதிரி காப்பி ட்ரேடிங்னு சொல்லி ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் இதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் வந்து காப்பி ட்ரேடிங் செய்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் யூசர், மற்றது வந்து மேனேஜர் ஏரியான்னு சொல்லி. அதாவது நீங்கள் காப்பி பண்ணுறவர் வந்து யூஸராக இருப்பார், மற்றவர் வந்து ட்ரேடராக இருப்பார், அதாவது ஸ்ட்ராட்டஜி மேனேஜராக வந்து இருப்பார். அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் காப்பி பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் காப்பி பண்ணுற ஒரே ரீசனுக்காக இவங்களோட லாபத்தில், அதாவது எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் சில பர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து சேவ் பண்ணுவேன். ஓகே, இதில் வந்து பாருங்கள், இதில் இருக்கிற எல்லாருமே வந்து ட்ரேடர்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்னு சொல்கிறது. ஸோ இவங்களோட ட்ரேடிங்கை தான் நாங்கள் வந்து காப்பி பண்ண போகிறோம். இது பெரிய வேலை இல்லை. காப்பியை வந்து கிளிக் பண்ணாலே உங்களோட அமௌண்ட் வந்து எடுத்து அவங்க எதில் ட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் வந்து ட்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ இவ்வளோ தான் கன்செப்ட். ஆனால் நாங்கள் வந்து இந்த ட்ரேடிங்குக்குள்ளே போக முதல் அந்த ட்ரேடர், பெஸ்ட்டான ட்ரேடரை வந்து நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். ஸோ இதில் பாருங்கள், 2வதாக வந்து வாட்சரின் ட்ரேடர்னு சொல்லி ஒரு ஆள் இருக்குது. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இதில் இருக்குது. நான் வந்து 2வது ஆள் எடுக்கிறேன், வாட்சரின் ட்ரேடர்னு சொல்லி. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓன் ஃபண்ட், அதாவது $3883 வந்து போட்டு இவர் ஃபண்டிலேருந்து ட்ரேட் பண்ணுறார். இவரோட ஃபண்டை வந்து போட்டு ட்ரேட் பண்ணுறார். ஸோ இவருக்கு கீழே வந்து காசு போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $2,99,981 வந்து போட்டிருக்காங்க. மினிமம் குறைஞ்சது வந்து எவ்வளோ முதலீடு செய்ய வேணும்னு சொல்லி கேட்டால் $200. ஸோ மினிமம் வந்து $200 இருந்தால் தான் இவரோட ட்ரேடிங்கை வந்து நாங்கள் காப்பி பண்ணலாம்.
ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காசை வந்து 496 பேர் வந்து முதலீடு செய்கிறாங்க இவரோட காப்பி ட்ரேடிங்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபீஸ் மட்டும் இவருக்கு நாங்கள் 20%. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் $100 போட்டு ட்ரேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு $100 வந்து லாபம் வருதுன்னு சொன்னால் இவருக்கு வந்து நாங்கள் $20 வந்து கொடுக்க வேணும். ஸோ எங்களுக்கு வரது பார்த்திங்கன்னு சொன்னால் $80 லாபமாக இருக்கும். மற்றது வந்து பாருங்கள், முதலாவது கிரிட்ன்னு சொல்லியிருக்கு. இந்த ஆளோட கொப்பி ட்ரேடிங்கில் வந்து இவரை கொப்பி பண்ணால் ஃபீஸ் மட்டும் நீங்கள் வந்து 10% போட வேணும். அதாவது இவருக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் 10% கொடுக்க வேணும். அதாவது $100 நீங்கள் போட்டால் $10 வந்து இந்த ட்ரேடருக்கு வந்து போகும். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 13 பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரியான ட்ரேடர்ஸை வந்து நாங்கள் கண்டுபிடிக்க வேணுமே இருந்தால் மேலே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் இருக்குது, மற்றது ஹை வின் ரேஷியோ, ஹை ஓன் ஃபண்ட் இருக்குது, லோ ரிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டெப்பை யூஸ் பண்ணி சரியான ட்ரேடர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்காக பாருங்கள் லோ ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இவங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறது மூலமாக உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்சர் அண்ட் ட்ரேடரை பற்றி வந்து சொல்லிட்டேன். இன்னும் வந்து உள்ளே போயிட்டு நாங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரேடரோட பேருக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இவர் ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயிலையும் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி, ரிஸ்க் என்ன மாதிரி இருக்குது, அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். இவரோட ரிஸ்க் ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ல் வந்து இருக்குது. நார்மலாக ரிஸ்க் ஸ்கோர் வந்து 2 இல்லைன்னு சொன்னால் 1ல் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் காப்பி பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னு சொன்னால் உங்களுக்கான ரிஸ்க்கை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு, மற்றது இன்வெஸ்டர்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்க, அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். மற்றது இன்வெஸ்டட், அதாவது காசு வந்து டோட்டலாக இவருக்குள்ள வந்து போட்டது எவ்வளோ $, வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மந்தில் வந்து என்னென்ன டேட்டில் வந்து எவ்வளோ $, வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள் அவரேஜாக இவரோட ப்ராஃபிட் பர் ட்ரேட், ஒரு ட்ரேடுக்கு வந்து அவரேஜ் ப்ராஃபிட் வந்து $24 அந்த மாதிரி வருது. ஆனால் அவரேஜாக வர லொஸ்ட் வந்து அதிகம், அதாவது $31 வந்து லொஸ்ட்டில் வருது. ஸோ இவரோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் ஸ்கோர் வந்து குறைவாக இருக்கிற ஒரு ட்ரேடரை வந்து காப்பி பண்ண வேணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோ வின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்குது. இவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2, இவரோட ரிஸ்க் ஸ்கோர் வந்து 2, ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து 21 பேர். இந்த யூரோ வின்னை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இவரோட ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரேடுக்கு வந்து நார்மலாக வர ப்ராஃபிட் வந்து $6.62. அவரேஜாக வர லொஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.57. ஸோ லொஸ்ட்டை விட ப்ராஃபிட் வந்து இவருக்கு வந்து அதிகம். இப்படியானவங்களை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறது வந்து பெட்டர். மற்றது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இதில் வந்து என்னென்ன சிம்பிளில் வந்து ட்ரேட் பண்ணுறேன், என்னென்ன கமோடிட்டிஸில் வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். என்ன வால்யூமில் வந்து ட்ரேட் பண்ணுறேன், ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோஸ் ப்ரைஸ் என்ன, டைம் வந்து இந்த ட்ரேடை ஓப்பன் பண்ணி என்ன டைம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எல்லாமே வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து அதிகமான இடங்களில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ட்ரேடருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $18,601 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $500. ஆனால் இவருக்கான ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகம். அதாவது நீங்கள் $100 லாபம் எடுத்தால் $30 வந்து இவருக்கு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரேடரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த யூரோ வின் இவரோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்களா இருந்தால் கீழே பாருங்கள் கொப்பின்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணதும் இவரோட ட்ரேடிங் வந்து கொப்பி ஆகும். ஸோ இவரோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் கொப்பி பண்ண முதல் குறைஞ்சது $500 வச்சுட்டு மட்டும்தான் கொப்பி பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரேடரை வந்து கொப்பி பண்ணுற மெத்தட். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியும், உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேனேஜராக வந்து இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜி மேனேஜராக வந்து நீங்கள் வந்து உங்களை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களை வந்து உங்களோட ட்ரேடிங்கை வந்து அடுத்தவங்க காப்பி பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜரானால் உங்களோட ப்ராஃபிட் வந்து என்ன மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் மட்டும் ஏர்ன் பண்ணுறது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லி கொடுத்து அவங்க மூலமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு ட்ரேடில் வந்து $100 வந்து லாபம் பெறுது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுற டைம் 10 கிளைண்ட் வந்து வராங்க. அவங்களோட வந்து 50% ப்ராஃபிட் ஷேர் பண்ணால் ஒரு பர்சன்ட்டுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து $50 படி 10 பேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் $500 வந்து இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 டைம்ஸுக்கு வந்து கிடைக்குது. அதாவது நாங்கள் $100 போட்டு எங்கள்ட இதுக்கு வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணி 10 பேருக்கு வந்து இவ்வளோ லாபம் வந்து வைக்கிற டைம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $500 வந்து லாபம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவே 100 கிளைண்ட்டாக இருந்தால் எங்களோட $50 ப்ராஃபிட் ஷேரின் படி $5000 வந்து லாபமாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜராக இருந்தால் இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ண இயலும். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். காப்பி ட்ரேடிங்னு சொன்னால் என்ன, மற்றது காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக எக்ஸாம் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ஸோ எக்ஸாமில் போயிட்டு எப்படி இந்த காப்பி ட்ரேடிங் வந்து செய்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை வந்து தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து விளாந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.